மதுரை அருகே காதல் திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞரின் சகோதரி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியதில் 35 சவரன் தங்க நகைகள் வீணாகியுள்ளன. தொடர்ந்து வம்பிழித்து அத்துமீறிய பெண் வீட்டார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? இரவில் வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் ஜன்னல் வழியாக பெட்ரோல் குண்டு வீசியதில் பற்றி எரிந்த காட்சிதான் இது. மலமளவென பற்றிய தீ பீரோவுக்கும் பரவியதால் தங்க நகைகள் மற்றும் ரொக்க பணம் முற்றாக எரிந்துள்ளன. தங்கம் விற்பனையாகும் விலைக்கு ஒரு சவரன் கூட வாங்க முடியாத நடுத்தர குடும்பத்தினர் சேர்த்து வைத்த மொத்தத்தையும் பறிகொடுத்துவிட்டு பரிதவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். காதல் திருமணம் கலாட்டா கல்யாணமாக முடிந்ததால் 2 குடும்பங்களுக்கு இடையிலான முன்விரோதம் கொலை முயற்சி வரை சென்றிருக்கிறது. நடந்தது என்ன? மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்தவர்கள் செல்வம் பத்மாவதி தம்பதி. இவர்களின் இளைய மகன் அஸ்வந்த் பழனியாபுரத்தைச் சேர்ந்த கவிராஜன் என்பவரின் மகள் அனிதாவை 4 ஆண்டுகளாக காதலித்து வந்திருக்கிறார். இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றபோதும் இவர்களின் காதலுக்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். அதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஆகையால் பெற்றோரின் கடும் எதிர்ப்பையும் மீறி 5 மாதங்களுக்கு முன்பு அந்த காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டனர். இதற்கு எதிராக பெண் வீட்டார் போலீசில் புகாரும் அளித்துள்ளனர். ஆனால் இருவரும் திருமண வயதை எட்டியவர்கள் என்பதால் போலீசார் பெண் வீட்டாரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்துவிட்டனர். இருந்தபோதும் இளைஞர் அஸ்வந்த் குடும்பத்தினர் மீது பெண் வீட்டார் கொலைவெறியில் இருந்துள்ளனர். அவ்வப்போது நேரில் பார்த்து கொள்ளும் சூழல் ஏற்படும் போது முறைப்பது மல்லு கட்டுவதுமாக இருந்திருக்கின்றனர். இது தொடர்பாக அஸ்வந்த் தரப்பில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் குடும்ப சண்டை என போலீசார் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அஸ்வந்தின் சகோதரி பிரியதர்ஷினியின் வீட்டிற்கு மொத்த குடும்பத்தினரும் சென்றுள்ளனர். இதை அறிந்து கொண்டு அஸ்வந்தின் காதல் மனைவி அனிதாவின் குடும்பத்தினர் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. புதன்கிழமையன்று இரவு 8 மணியளவில் அஸ்வந்தின் தந்தை செல்வம் மற்றும் அவருடைய பெயர்த்தியை நோக்கி அனிதாவின் தந்தை கவிராஜன் கல்லை வீசி தாக்கி இருக்கிறார். அப்போது 2 தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வழியாக வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்திருக்கின்றனர். ஆனால் இரவு 10 மணியளவில் அஸ்வந்தின் சகோதரி பிரியதர்ஷினி வீட்டிற்கு மர்ம நபர்கள் சென்றிருக்கின்றனர். அங்கு பின்புற ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். அதில் அந்த அறை முழுவதுமாக தீப்பற்றி எரிந்திருக்கிறது. இதை பார்த்து அருகே இருந்தவர்கள் தீயை அணைக்க முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கின்றனர். ஆனால் தீ கட்டுக்கடங்காமல் கொழுந்துவிட்டு எரிந்ததால் திருமங்கலம் தீயணைப்புத் துறையினருக்கு உடனே தகவல் கொடுத்திருக்கின்றனர். சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் வீட்டின் அறையில் இருந்த பொருட்கள் முழுவதுமாக எரிந்துள்ளன. அதிலும் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 35 சவரன் தங்க நகைகள் உருகி வீணானதுடன் 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது. நல்வாய்ப்பாக சம்பவத்தின் போது வீட்டில் யாரும் இல்லாததால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக இளைஞர் அஸ்வந்த் குடும்பத்தினர் சார்பில் திருமங்கலம் நகர் காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் தடயவியல் துறையினருடன் வந்து போலீசார் விசாரணையும் நடத்தினர். மேலும் பெட்ரோல் குண்டு வீசி கொலை முயற்சியில் ஈடுபட்டது அனிதாவின் குடும்பத்தினர்தான் என குற்றமும் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் தொடர்பாக இளம்பெண் அனிதாவின் தந்தை கவிராஜன் மற்றும் அவருடைய சகோதரர் கௌஷிக் ஆகியோரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காதல் விவகாரத்தில் 2 குடும்பத்தினரிடையே அடிக்கடி மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பெண் வீட்டார் பெட்ரோல் குண்டு வீசியதில் 35 சவரன் தங்க நகைகள் வீணான சம்பவம் திருமங்கலம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடரும் குடும்ப சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா?